சாதியா நீதியா என்று பார்த்தால் எனக்கு நீதிதான் முக்கியம் அப்படின்னு இருக்காரு. காங்கிரசுடைய குரல் சமூக நீதி குரலாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது டெல்லியில். இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு தேர்தல் நிலவரம் பற்றிய பெரிய அச்சம் ஏற்பட்டுருச்சு. பிரதமர் மோடி வெறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுறதும் கூட இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்வதற்கான ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டின் இலக்காக இருக்கிறதோ, பாரதிய ஜனதாவுக்கு அது ஆபத்தாக தெரிகிறது. பிரதமர் மோடிக்கு அது ஆபத்தாக தெரிகிறது. சமத்துவம் ஆபத்தானது என்று அலறத் தொடங்கி இருக்கிறார். மோடியின் வெறுப்பு பேச்சும் ராகுலின் அன்பு குரலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உள்ள தேர்தல் கள நிலவரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெருப்பலை வீசிக்கிட்டு இருக்கு நாடு பூரா. அந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விதமான வெறுப்பலையை வீச செய்ய எடுக்கிற முயற்சி தான் இப்போ பெரிய பேசுபொருளாகிட்டு இருக்கு. அண்மை நாட்களாக அவர் பேசுகிற வெறுப்பு பேச்சுகள் பெரிய வாத பொருளாகி இருக்கு. இதற்கு பதிலடியாக அவர் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுகின்ற விதமாக ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தரப்பில் நேற்று நிறைய பேசியிருக்கார். டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் தன்னுடைய நிலைப்பாட்டை விரிவாகவே அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அவர் முக்கியமான ஒரு கேள்வியவே இதில் எழுப்பியிருக்கார். சாதியா நீதியா என்று பார்த்தால் எனக்கு நீதிதான் முக்கியம் அப்படின்னு இருக்கார். அதுபோக 16 லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் உங்களுடைய ஒரு 25 பணக்கார நண்பர்களுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அந்த பணத்தை என்னவெல்லாம் செய்திருக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு என்னென்ன வகையில் பயன்படுத்தியிருக்கலாம், எத்தகைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம், இந்த நாடு அதனால் எவ்வளவு பெரிய பயன்களை அடைந்திருக்கும் என்பதையெல்லாம் அவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப அழுத்தி நேற்று ரொம்ப உரத்து பேசியிருக்காரு. அதற்கு சில விளக்கங்களையே அவர் கொடுத்துருக்காரு. ஏன் சமூக நீதி தேவைப்படுகிறது, அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு அதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், அதிலிருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீர வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காரு. ஏறத்தாழ நாட்டு மக்கள் மொத்த மக்கள் தொகையில் 90 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் தான். இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அல்லது வாய்ப்பு எல்லா துறையிலையும் கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத தான் முக்கியமாக அவர் சுட்டி காட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீதித்துறையில் கிட்டத்தட்ட 650 நீதிபதிகள் அப்படின்னா அதில் ஒரு 100 பேர் கூட இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். பெரும்பான்மை சமூகம்னா இந்துக்கள்ங்கிற பார்வை இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், இந்த மாதிரியான ஒரு சமூகத்தினுடைய பெரும்பகுதியான ஒரு மக்கள் தொகையை சேர்ந்த அந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள் யாருமே அதில் 100 பேருக்கு மேலே கூட கிடையாது. ஒரு நீதிமன்றத்தில் போய் நீதியை கோரி நிற்கும்போது, எளிய மக்கள் நிற்கும்போது, எளிய மக்களின் வலி அறிந்தவர்களாக அங்கே இருப்பது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அப்படிங்கிறத அவர் முக்கியமாக சுட்டி காட்டியிருக்கார். இது மட்டும் இல்லை, 200 மிகப்பெரிய நிறுவனங்கள் நாட்டில் இருக்கிற பெரிய நிறுவனங்களில் முக்கிய பதவிகளில் ஒருத்தர் கூட கிடையாது. எதில் இந்த 90 விழுக்காட்டு மக்களுடைய இந்த சமூகத்தில் இருந்து ஒருத்தர் கூட கிடையாது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம், புள்ளி விவரங்களை எல்லாம் அவர் நிறைய எடுத்து அடுக்கியிருக்காரு. ஏன்னா இப்போ காங்கிரசுடைய குரல் சமூக நீதி குரலாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது டெல்லியில். இதே மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய அறிக்கையும் வாசிக்கப்பட்டிருக்கு. அவரும் இந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்களைத்தான், வாக்குறுதிகளைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏறத்தாழ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். இப்போ முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் பேச ஒரு ராஜஸ்தான் கூட்டத்தில் தான் இந்த மாதிரியான முதல்ல பேசுகிறார். ஏன் அப்படி பேசுகிறார் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணங்களை இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் நோக்கர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு
தேர்தல் நிலவரம் பற்றிய பெரிய அச்சம் ஏற்பட்டுருச்சு. அதிலே ஓரளவு உளவுத்துறை மூலமாக அந்த முடிவுகளை, வாக்குப்பதிவு நிலவரங்களை, அதனுடைய விகிதாச்சாரங்கள், எந்த அணிக்கு எந்த கட்சிகளுக்கு வாக்குகளை மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதிகமாக என்பதெல்லாம் விவரங்கள் தெரிய தெரிய அவர் பதற ஆரம்பித்து விட்டார். அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் வாக்குகளை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற வேகம், வெறி. அந்த ஒரு மனநிலையில் தான் ராஜஸ்தானில் அந்த மாதிரி, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் 2 விஷயத்தை அவர் சொன்னார் அன்னைக்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்துக்களுடைய அல்லது பொதுமக்களுடைய மற்ற மக்களுடைய சொத்துக்களையெல்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், இது ஒன்று. இன்னொன்று, 2006ஆம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பொது வளத்தை, நாட்டின் பொது வளத்தை பயன்படுத்துவதில் முன்னுரிமை உண்டு, அவர்களுக்கு தான் அதிக உரிமை உண்டு என்று அவர் சொன்னதாக இரண்டாவது. இந்த 2 குற்றச்சாட்டுகளையும் வைத்துத்தான் அந்த பிரச்சாரத்தை அவர் பெரிய அளவில் செய்திருந்தார். அது மிகப்பெரிய பேசுபொருளாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை எழுப்பி இருக்கிறது, இன்னும் ஓயவில்லை. ஏனென்றால் அதே கருத்துக்களை மீண்டும் மீண்டும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஒரு பிரதமராக இருப்பவர், நாட்டின் பிரதமராக இருக்கிறவர், ஒரு கட்சியினுடைய முக்கியமான தலைவராக இருக்கிறவர் பேசும்போது அந்த கட்சியினுடைய மேலே இருந்து கீழே வரைக்கும் உள்ளவர்கள் அனைவரும் அதே குரலை எதிரொலிப்பதில்லை, ஆச்சரியம் இல்லை. அதே குரலை எல்லோரும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 விஷயங்களும் இவர் சொன்னது பொய், அது உண்மையிலே அப்படி இல்லை என்பதை ஃபேக்ட் செக் என்கிற அடிப்படையிலே முதல்ல தி ஹிந்து ஆங்கில நாளேடு அதை ஆய்வு செய்து, அந்த மாதிரி அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றதும் அந்த மாதிரி இல்லை, கூறப்படவில்லை. பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதும் அப்படி கூறவில்லை. அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதும் அப்படி அந்த கருத்தில் அமையவில்லை என்பதை இந்து ஆங்கில நாளேடு முதலில் செய்தி வெளியிட்டது. அதற்கு பின் தி வயர் என்ற இணையதள செய்தித்தளம் அதுவும் இந்த மாதிரி ஃபேக்ட் செக் அப்படிங்கிற அடிப்படையில், இது 2மே பிரதமர் மோடி சொல்லியிருக்கின்ற தகவல் 2மே பொய்யானது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சரி, அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், முதல்ல அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாட்டின் பொது வளங்கள் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு, கல்வி, பொது நிதிகளிலிருந்து நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வழிவகைகள், இதெல்லாம் தான் பொதுவளம். பொதுவளம்னா தனிநபர்களுடைய சொத்து கிடையாது. அந்த சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துனா அப்படின்லாம் அவர் சொல்லலை. இந்த திட்டங்கள் பொதுவாக அவர் சொன்னவருடைய கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நலத்திட்டங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதுபோக சிறுபான்மையினர், இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தான், ஏன்னா அவங்க தான் வல்லுநர், அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்காங்க. அதனால் இந்த திட்டங்களை பெறக்கூடிய முன்னுரிமை அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய சொன்ன கருத்து. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன கருத்து இதுதான். இதைத்தான் இவங்க இந்த ஃபேக்ட் செக்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இவர் நேற்று சொல்லியிருக்காரு இல்லையா, ஏன் அந்த தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லியிருக்கோங்கிறது காரணத்தை தான் நேற்று ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு 90 விழுக்காடு மக்களுக்கு எந்த அமைப்புகள்லையும், அரசு அமைப்புகளில், நிறுவனங்களில் எதுலேயுமே நல்ல உயர் பதவிகளில் அவங்க இல்லை. ஒரு 10ல் 1 அப்படிங்கிறது அளவில் கூட அவங்க இல்லைங்கிறது இந்த புள்ளி விவரங்களில் தெரியுது. அப்போ அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதும், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்கிற துல்லியமான விவரங்களும் தேவைப்படுகிறது. அதனால் சமூக பொருளாதார அடிப்படையிலான சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று அவர் சொல்லுகிறார். அத்தகைய கணக்கெடுப்பை நாங்கள் நடத்திய தீர்வோம் என்பதுதான் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிற கருத்தாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இந்திய தேர்தல் களம் இந்த மாதிரி சமூக நீதியா அல்லது அதற்கு எதிரான கருத்தா என்று மாறிக்கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு நிலையை காங்கிரஸ் கட்சியும் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். களத்தின் போக்கை, திசையை ஒரு வேறு விதமான ஒரு நிலையிலே செலுத்த தொடங்கியிருக்கிறார்கள்.
இது ஒரு பக்கம் பார்க்க போனால் ஒரு பிரதமர் மோடி வந்து வெறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுறதும் கூட இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்வதற்கான ஒரு முயற்சியாக கூட நாம் வந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் நம்ம மோடிக்கு ஒரு விதத்தில் நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான பொய்களை இவர் சொல்லலைன்னா காங்கிரஸ் வந்து இவ்வளவு பெரிய வேகம் வந்திருக்காது. இந்த உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய நெருக்கடி காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் ஏற்பட்டிருக்காது. அப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியதற்காக மோடிக்கும் பாஜகவினருக்கும் நாம் நன்றி தான் சொல்லணும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறதுக்காக. அதனால் வந்து இப்போ அதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் இப்போ ஒரு மோடி சொல்லியிருக்காரு. அது இப்போ அடுத்த பொய் அது என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் காங்கிரஸ்னு ஒன்று வந்து அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான காங்கிரஸ் மாதிரி ஒரு அமைப்பு. அதனுடைய தலைவர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் பேசியிருக்காரு. அங்கே ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் இருக்கிற வரி விதிக்கிற முறைகளை பற்றி பேசியிருக்காரு. சொத்து வரி, ஒருத்தர் இறந்துட்டா கூட அவருடைய சொத்துக்களை 45 விழுக்காடு தான் வச்சுக்கலாம், பாக்கியெல்லாம் அரசுக்கிட்ட கொடுத்துடணும். அது மாதிரி 45 விழுக்காடு அரசுகிட்ட கொடுத்துடணும், பாக்கியம் தான் வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில அங்கே உள்ள நடைமுறைகள், வரி விதிப்பு நடைமுறைகளை பற்றி அவர் பேசியிருக்காரு. உடனே மோடி என்ன சொல்லிட்டாரு, பத்திலா சொத்துக்கு வரி விதிக்கிறோம்னு காங்கிரஸ் வந்து திட்டம் போடுது, சமத்துவம் பற்றிய திட்டம் ஆபத்தானது அப்படிங்கிறார். ஈக்குவாலிட்டி இஸ் ஏ டேஞ்சரஸ். சமத்துவம் பற்றிய சிந்தனை, சமத்துவம் பற்றிய முழக்கம், சமத்துவம் பற்றிய ஒரு வேலை திட்டம் அப்படிங்கிறதே அந்த நாட்டுக்கு ஆபத்தானதுங்கிறார் ஒரு பிரதமர் சொல்றாரு. மதச்சார்பற்ற நாட்டினுடைய ஒரு பிரதமர் சமத்துவம் வந்து ஆபத்தானது அப்படிங்கிறார். இதை விட நீங்கள் இது ஒரு நபரை, ஒரு இயக்கத்தை, அவர்களை புரிந்து கொள்வதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை. சமத்துவம் வந்து ஆபத்து. எது நம்முடைய இலக்காக, ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டின் இலக்காக இருக்கிறதோ, ஒட்டுமொத்த இலக்காகவும் எல்லா அரசியல் கட்சிகளுடைய இலக்காகவும் இருக்கிறதோ, பாரதிய ஜனதாவுக்கு அது ஆபத்தாக தெரிகிறது. பிரதமர் மோடிக்கு அது ஆபத்தாக தெரிகிறது. சமத்துவம் ஆபத்தானது என்று அலறத் தொடங்கி இருக்கிறார். ராகுலை பார்த்து இப்போது மோடி பயப்படுகிறார் என்கிற அந்த வாதத்தில் பொருள் இல்லாமல் இல்லை. இது ஒரு பிதற்றல் இல்லையா? ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் என்ன சொல்றாரு? மதச்சார்பின்மை, சமத்துவத்தை முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு நாட்டின் பிரதமர் சமத்துவம் பற்றிய வேலை திட்டம், சமத்துவம் பற்றிய செயல்பாடு, அந்த சமத்துவம் குறித்து முன்வைக்கிற திட்டம் ஆபத்தானது என்று சொல்லுகிறார். இதிலிருந்தே அவர்களுடைய வேலை திட்டம் என்ன, அவருடைய உள்நோக்கம் என்ன, காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் குரல் வழியை அவர்கள் ஏன் நெருக்க துடிக்கிறார்கள்? இந்தியா கூட்டணி வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை அவரே ஏற்படுத்தி விட்டார். வெள்ளிக்கிழமை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவில் ஏறத்தாழ 13-12 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், மொத்தம் 13 மாநிலங்களில் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த வாக்குப்பதிவில் வந்து பிரதமர் மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மோடியின் வெறுப்பு பேச்சும் ராகுலின் அன்பு குரலும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.